Hello everyone. இன்னைக்கு நோ யுவர் லிட்ரேச்சர்ல எலிசபெதன் போயட்ரியை பத்தின ஃபியூ இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்க போறோம். எலிசபெதன் பீரியட்ல நமக்கு தெரியும் நிறைய ரைட்டர்ஸ் இருந்தாங்க, நிறைய கான்ட்ரிபியூட்டர்ஸ் இருந்தாங்க. இந்த ஏஜ் கோல்டன் ஏஜ் ஆஃப் லிட்ரேச்சர், அதாவது இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லயே இது வந்து கோல்டன் ஏஜ் அப்படின்னு நமக்கு லிட்ரேச்சர்ல நமக்கு இந்த ஏஜை மீன் பண்றாங்க. இந்த ஏஜ் ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ் எதை பேஸ் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா இட்டாலியன் ரெனைசான்ஸ். ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் எலிசபெதன் பீரியட் வந்து நமக்கு ஒரு மாடர்ன் பீரியட் மாதிரி. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு மிடில் இங்கிலீஷ்ல தான் ரைட்டர்ஸ் எழுதிட்டு இருந்தாங்க. மேபி 15th செஞ்சுரி ஆகட்டும் இல்ல 14th செஞ்சுரி ஆகட்டும். அப்ப இந்த ஏஜ் அப்படின்றது லிட்ரேச்சர்ல ஒரு பெரிய கான்ட்ரிபியூட்டட் ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு நிறைய சோர்சஸ் வந்து கிளாசிக்கல்ல இருந்து தான் எடுத்துக்கிட்டாங்க. கிளாசிக்கல் லிட்ரேச்சர்ஸ் லைக் கிரீக், ரோமன், இட்டாலியன், இதுல இருந்து தான் அதிகப்படியான கான்ட்ரிபியூஷன்ஸ், இன்ஃப்ளூயன்சஸ் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இந்த பொயட்ரி, இந்த எலிசபெதன் பொயட்ரியில முக்கியமா அவங்க ஃபோக்கஸ் பண்ண சில டிவைசஸ் அப்படின்னா இமேஜரியா அவங்க ஃபோக்கஸ் பண்ணிருக்கிறாங்க, மெட்டாஃபர்ஸை அதிகமா ஃபோக்கஸ் பண்ணிருக்கிறாங்க. ஸோ ரைட்டர்ஸ் உடைய ரைட்டிங்ஸ்ல நம்ம அதிகமா டிவைசஸ் அப்படின்னா இமேஜரியா பார்க்கலாம். தென் கம்ஸ் மெட்டாஃபர், ஐ மீன் கம்பேரிசன் ஸ்டேட்மெண்ட்ஸா பார்க்கலாம். இன்னொன்னு ரைம்ஸை அதிகமா ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க, ரைமிங் ஸ்ட்ரக்சர்ஸை அவங்களுடைய போயம்ஸ்ல அவங்க எழுதியிருக்கிறாங்க. மேஜர் பொய்டிக் ஃபார்ம் எலிசபெதன் பீரியட்ல மேஜரா எந்த பொய்டிக் ஃபார்ம் இருந்தது அப்படின்னா அதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா சானட் ஃபார்ம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு 14 லைன்ஸ் போயம். இதுல 2 விதம் இருக்கு நமக்கு. ஒன்னு இட்டாலியன் பேஸ் பண்ணி, அதாவது தாமஸ் வைட்டை பேஸ் பண்ணி வர பெட்டாரிக்கன் சானட். இதுல 2 பார்ட்டு, ஒன்னு ஆக்டேவ்னு சொல்லுவோம், இன்னொன்னு செஸ்டெட்னு சொல்லுவோம். ஆக்டேவ் 8 லைன்ஸ், செஸ்டெட் 6 லைன்ஸ். இங்கிலீஷ் ஃபார்ம் இதை ஷேக்ஸ்பியரியன் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது 3 quatrains and a couplet. 3 quatrains அப்படின்னா ஒரு quatrain வந்து 4 lines. ஸோ 3 4s are 12 lines. தென் அதுக்கப்புறம் ஒரு கப்லெட் அப்படின்னா 2 lines. திருக்குறள் மாதிரி 2 லைன்ல இருக்கும். ஸோ இது 2 ஃபார்மா நாம இந்த சானட் ஃபார்ம் எலிசபெதன் பொயட்ரியில அதிகமா டாமினேட் பண்ணுச்சு. அதை தவிர இன்னொன்னு அப்படின்னா பாஸ்டரல் பொயட்ரி. இந்த பாஸ்டரல் பொயட்ரி அப்படின்னாவே நமக்கு நிறைய போயம்ஸ் எலிசபெதன் டைம்ல ஞாபகம் வரும். ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர், இந்த மாதிரியான ஒர்க்ஸ். இது ரூரல் லைஃபை பேஸ் பண்ணி, ரஸ்டிக் லேண்ட்ஸ்கேப், வில்லேஜ் அட்மாஸ்பியரை பேஸ் பண்ணி, அண்ட் எஸ்பெஷலி யாரை பத்தி அப்படின்னா ஷெப்பர்ட்ஸ் உடைய லைஃபை பத்தி எழுதக்கூடிய ஒரு பாடல் தான் இந்த பாஸ்டரல் பொயட்ரி அப்படின்னு சொல்லலாம். அப்ப எலிசபெதன் பொயட்ரியில எல்லா பொய்டிக் ஃபார்ம்ஸையும் அவங்க கொண்டு வந்தாங்களா அந்த பீரியட்ல அப்படின்னா கிடையாது. ரொம்ப மேஜரா அவங்க சானட்டை ஃபோக்கஸ் பண்ணாங்க, பாஸ்டரல் பொயட்ரியை அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்க. இது சர்டன் இன்ஃபர்மேஷன் அபவுட் எலிசபெதன் பொயட்ரி. தேங்க்யூ.